ஹாய். நீங்கள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காந்தாரா படம் பார்த்தீங்களா? இல்லைன்னா வேல்பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அதை படிச்சிருக்கிறீங்களா? இந்த படத்தையோ இல்லை இந்த புத்தகத்தையோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை டெஃபினட்டாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காந்தாரா அப்படிங்கிற படத்துலையும் சரி, வேல்பாரி அப்படிங்கிற அந்த புத்தகத்துலேயும் சரி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? ஒரு பழங்குடி மக்கள் அவங்க பாட்டுக்கு அவங்களோட இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அந்த இடத்துல இருக்கிற வளங்களை திருடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மக்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ விடாமல் தனக்கு கீழே தான் எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசாட்சி. அதுதான் அந்த கதைக்களம். அதுலேருந்து மக்கள் எப்படி தங்களை காத்துக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி நடக்கிற போராட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதோட கதைக்களம் இல்லையா? இதே மாதிரி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில், கேரளாவில், உலக அளவில் இன்னும் பல இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு கதைக்களத்தோட இன்றைக்கி ஒரு கவிதை தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு சீன் சொல்கிறேன், இல்லை ஒரு சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஸ்கூலில் உங்களோட கிளாஸ் ரூமில் ஒரு 60 பேர் இருக்காங்க. அந்த 60 பேரில் 59 பேர் எப்போவுமே தனக்காக பேசிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் தாம் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன். அதில் ஒரே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ரொம்ப அமைதியானவங்க. அவங்களும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. இப்படி படிச்சுட்டு இருக்கிற அந்த பர்சன்கிட்ட இல்லை அந்த பொண்ணு பையனுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. லைக் ஒரு பென்சில் இருக்குது, இல்லை ஒரு பேனா இருக்குது, ஒரு நல்ல நோட் புக் இருக்குது, சம்திங் இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கணும்னு மீதி இருக்கிற 59 பேர், இல்லை உங்களை விட்டுடுங்க 58 பேர் நினைக்கிறாங்க. அப்படி 58 பேரும் அவங்கள சேர்ந்து டெய்லியும் கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி கஷ்டப்படுத்தும் போது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் 58 பேருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க? இல்லை 58 பேரும் அவங்களுக்கு தெரியாமலே இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? அந்த பொண்ணு என்றைக்காவது ஒரு நாள், இல்லை அந்த பையன் என்றைக்காவது ஒரு நாள் வாய்ஸ் அவுட் பண்ணுறான் தனக்காக. தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் நடக்கக்கூடாது, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ணுறான்னா என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் நான் இப்போ கேட்டுட்ருக்கேன் இல்லையா? இந்த கேள்விகளோட இந்த கவிதையை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே இன்னும் பல கேள்விகளையும் பல விஷயங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கேரள பழங்குடி கவிதைகள் தேர்வு மொழியாக்கமும் நிர்மாலயா பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கின உடனேயுமே நான் படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த புக் எனக்கு ஒரு கால் மாதிரி அமைஞ்சது. அதாவது சில புத்தகங்களை நம்ம வாங்கும்போது இல்லை பார்க்கும்போது இந்த புத்தகம் நமக்காகவே இருக்கிற ஒரு புத்தகம், நம்ம கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு உணர்வில் நான் எடுத்த ஒரு புத்தகம் இது. ஈரோடு புக் ஃபேரில் கடைசியாக நடந்துச்சு இல்லையா, அந்த புக் ஃபேரில். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நிறையா பேசுவோம். அதெல்லாத்துக்கு முன்னாடி வெல்கம் டு நரேட்டட் பை சாரா. நான் உங்கள் சாரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? முதல்ல உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, புத்தகங்களை பற்றி பார்க்குறதுக்கு என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழகத்திலேயே நிறைய பழங்குடிகள் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நீ புத்தகங்கள் படிக்காமல் கேரளாவில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்களை பற்றி நீ படிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக ஈரோடு புக் ஃபேர் போயிருந்தேன். அப்படி போகும்போது எனக்கு அறிமுகமான ஒரு புத்தகம் தான் இந்த கேரள பழங்குடி கவிதைகள். ஸோ இந்த புத்தகம் தேர்வு மொழியாக்கமும் நிர்மாலயா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த புத்தகத்தை நான் பார்த்தோன்னையும் எனக்கு சம்திங் ஒரு கனெக்ட். சில புத்தகங்களை பார்க்கும்போது அது நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை படித்து பாரு, இல்லை இந்த புத்தகத்தை வாங்கிக்கோ, நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கால் இந்த புக்கிலேருந்து எனக்கு கிடச்சிது. அதனால் இந்த புத்தகத்தை வாங்கினதுக்கப்புறம் இதோட கவிதைகள் எப்படி இருந்துச்சுன்னா, நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது சாதாரணமான ஒரு கவிதை தான் அப்படின்னு நம்ம க்ராஸ் பண்ணி நம்மளை ஈஸியாக போக விடாது. மேலோட்டமாக படிக்கும்போது இது ஒரு வழி. எல்லா படங்கள்லேயும் எல்லா கதைகள்லேயும் கட்டுரைகள்லேயும் பார்க்குறோம் அப்படின்னு இருந்தாலும் ஆழமாக படிக்கும்போது இவ்வளோ இருக்கா, இவ்வளோ கஷ்டம் இருக்கா, நம்ம என்ன பண்ணியிருப்போம் இப்படிலாம் இருந்தா அப்படின்னு தோணும். ஏன்னா இதில் ஒரு 18 கவிஞர்கள் சேர்ந்து 11 பழங்குடி மொழியில் கவிதைகள் எழுதியிருக்காங்க. அந்த 11 பழங்குடி மொழியில் ஒரு சில மொழிகளுக்கு எழுத்து வடிவமும் கிடையாது, பேச்சு வடிவமும் கிடையாதான். அதில் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, எனக்கு தெரியலைங்க, என்னோட மொழி என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த மொழியில் எப்படி கவிதை எழுதுறதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதில் எழுத படிக்க தெரியாது, நான் வேணால் மலையாள மொழியிலே எழுதி கொடுக்கட்டுமா அப்படின்லாம் கேட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, இல்லை அந்த ஒரு சந்ததி, அவருக்கு முன்னாடி அம்மா அப்பா தாத்தா பாட்டி
பாட்டம் பூட்டி இவங்க எல்லாருமே அந்த மொழி பேசியிருப்பாங்க, அந்த ஒரு இனத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் இவருக்கு பின்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த மொழி முழுவதுமாக அழிக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா அந்த மொழின்னு ஒன்று நம்ம ஃபேமிலியில் பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இல்லை கொஞ்சம் வருஷம் போனால் அது கூட தெரியுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அடையாளத்திலேருந்து எழுதப்பட்ட கவிதைகளாக தான் நான் இந்த கவிதைகளை பார்க்குறேன். இதை கண்டிப்பாக உங்களில் யாராவது 1-2 பேராவது வாங்கி வாசித்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த புத்தகத்தை முக்கியமாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வழி சேர்த்துருக்குறேன். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கவிதைகள்லேருந்து, இந்த 18 கவிஞர்கள்லேருந்து ஒரு கவிஞர் சாகித்ய அகாடமியோட கனகஸ்ரீ விருதை வாங்கியிருக்கிறாரு அவரோட பச்சை வீடு அப்படிங்கிற ஒரு கவிதைக்காக. இதில் நிறைய கவிதைகள் என் மனசை தொட்டிருந்துச்சு. அதில் ஒரு சில கவிதைகளை நான் உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் இந்த கவிதையை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வச்ச ஒரு கவிதைன்னு சொல்லுவேன். இறையும் வேட்டைக்காரனும் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பிலேருந்து ஒரு சின்ன பேரா தான் இது. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போது நம்ம காடில் முதல்ல வளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் விலங்குகள், நிலம்னு ஒவ்வொன்றா அழிக்கப்பட்டு கடைசியாக அவனே ஒரு இரையாக மாறுறான். அதாவது அந்த மக்களே ஒரு இரையாக மாறுறாங்க. இப்போ போகிறதுக்கு வழியே இல்லாமல் பசியால் ஒட்டிய வயிறோடு இருக்கிற அம்மாவோட கருப்பையிலேயாவது ஒரு புகலிடம் இருக்குமான்னு தேடி பார்க்குற மக்களாக தான் நம்ம இருக்கிறோம், இல்லை நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையை படிக்கிறேன் கேளுங்க. காலடிகளுக்கு கீழே சுவாசம் மட்டுமே என்ற மண்ணை கவ்வுவதை அவன் உணர்ந்தான். முதலில் நதி நோக்கி, நதியிலிருந்து காடு நோக்கி, காட்டிலிருந்து விலங்குகளை நோக்கி மெல்லியது, மிகவும் தனிந்தது, அமைதியானது அவன் இரையின் பகுதியானான். ஓடிய வெளிச்சங்களிலெல்லாம் வேட்டைக்காரனின் கண்கள். அதே அம்மா, அதே நதி, அதே தூண்டில், வயிறு ஒட்டிய அம்மாவின் கருப்பையில் அவன் ஒரு புகலிடம் கண்டான். இதே மாதிரி இன்னும் நிறைய கவிதைகள். அதாவது அந்த வீடு எப்படி கட்டுறாங்க, அந்த வீடு எவ்வளோ அழகாக அந்த இயற்கையிலேருந்து எடுத்து கட்டப்படுது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய அணிகலன்கள் எப்படி இருக்குது. அதுலேயும் ஒரு பாட்டியுடைய அணிகலன்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம தங்கமாக வாங்கி காதில், கழுத்தில், கையிலன்னு போட்டு அழகு பார்க்குறோம். ஆனால் அங்கே அந்த பாட்டி அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இடத்துல அவங்களோட வாழ்விடத்தில் அவங்க குளிச்சுட்டு வரும்போது ஒரு புல் ஒன்று இருக்குமா, அந்த புல்லை எடுத்துகிட்டு காய வச்சு, க்ளீன் பண்ணி காய வச்சு, அதுக்கப்புறம் ஒரு வட்ட வடிவமாக்கி அதை தான் டெய்லியும் காதில் போட்டுப்பாங்களாம். இந்த மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு அணிகலன்களை பற்றியும் ஒரு கவிஞர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுடைய வீடு கட்டுறது, காதல்னு நிறையா விஷயங்களை கவிதைகள் வழியாக ஒவ்வொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் அந்த கவிதையை ரசிக்கிறத விட இவ்வளோ கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கா, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு நமக்கு ஒரு எண்ணம் தான் திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கவிதை தொகுப்பு தான் இது. அதுக்காக இதை படித்தா ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கும் போல், படிக்கவே கூடாது போல் அப்படின்னு யோசிக்காதீங்க. டெஃபினட்டாக எல்லாருமே வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா காந்தாரா அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் அதோட கருத்தே என்ன, அதாவது ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அந்த பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு வளம் இருக்குது, அந்த காட்டில் ஒரு பெரிய வளம் இருக்குது. அந்த வளத்தை எப்படியாவது எடுத்துக்கணும், திருடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கான்செப்ட். ஸோ அந்த வளத்தை எப்படி திருடி அந்த மக்களை அழிக்கிறாங்க, அதுக்கு அந்த தெய்வம் துணை நிற்குதா, அவங்கள எதிர்த்து மக்களை காப்பாற்றுதாங்கிறதா கதைக்கலாம். ஆனால் இங்கே அந்த மக்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னாடியே தன்னோட வீடு அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, தன்னோட அம்மா அப்பா, தன்னோட அண்ணன் தங்க, தன்னோட ஃபேமிலி, தன்னோட அடையாளம் எல்லாமே அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத எப்படி இவங்களால் கவிதையால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் இதை பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் விட நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் அந்த மொழி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், கேரளாவில் இருக்கிறோம், தெலுங்கானாவில் இருக்கிறோம், இல்லை சம்வேர் எங்கேயோ இருக்கிறோம், இந்தியாவிலையோ உலகத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க, நிறைய பழங்குடி மொழிகள் இருக்குது. இப்போ படுகா இருக்காங்கன்னா படுகாவுக்குன்னு தனியாக, படுகாஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு மொழி இருக்குது. ஆனால் அவங்க அந்த மொழியை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் இல்லை, தமிழ் தான், தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசுவோம் அப்படிங்கிறது தான் மெயின். அதே மாதிரி தான் கேரளாவில் இத்தனை பழங்குடி மொழிகள் இருந்தாலும் அவங்களுடைய
முதன்மையான மொழியாக அவங்க கற்றுக்க வேண்டியது, கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை நகர்த்த முடியுங்கிற மாதிரி மலையாள மொழி அவங்க வாழ்க்கையில் மாறிடுச்சு. ஸோ இதுவும் பெரிய பெரிய மொழிக்கு உள்ளே நடக்கிற ஒரு ஒடுக்குமுறைன்னு சொல்லலாமா? ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியை நம்ம பாராட்டுறோம், பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக பல மொழிகளை அழிச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுவும் நம்மளோட சந்ததிகளுக்கு தெரியணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த கவிதை புத்தகத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. எல்லா மொழிகள்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இதோட நோக்கம் எனக்கு புரிஞ்சுது. அந்த நோக்கத்தை தான் நான் கரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம தமிழ்லையும் இதே மாதிரி பழங்குடி மொழியில் எழுதப்பட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புத்தகங்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம தமிழ் பழங்குடியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இல்லை என்னென்ன விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள், வித்தியாசமான புத்தகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நரேட்டட் பை சாராவை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். நான் மறுபடியும் உங்களை வேறு ஒரு புத்தகத்தோடு வந்து சந்திக்கிறேன். Until then, signing off. This is Sarah. Bye.